வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. எனக்கு தெரிஞ்சு இந்த செய்தி 4 நவம்பர் 2023 கிட்டத்தட்ட அந்த 4 நவம்பர் 2023 இருந்து ஒரு மாதங்களுக்கு மேல பல தாய்மார்கள் அழுதார்கள், பல பெண்கள் கவலைப்பட்டார்கள். அவங்க எல்லாருக்குமே இது ஒரு திருவிழாவான ஒரு செய்தி தான். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் பிக் பாஸை விரும்புகிறவர்கள், தெலுங்கு பிக் பாஸ் ஓகோண்டு கொண்டாடப்படுது, ஹிந்தி பிக் பாஸ் 17-18 சீசன் போய்கொண்டிருக்கு, கன்னட பிக் பாஸ் 9-10 சீசன் முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லாக போகுது, மலையாளமும் இப்போ வேற மாதிரி போகுது. நம்ம தமிழ் பிக் பாஸ் அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான செய்தி தான். கமல்ஹாசன் அவர்களே ஒஃபிஷியலி சொன்ன ஒரு விடயம் என்ன அப்படின்னா, தமிழ் பிக் பாஸ் சீசன் 8 அவர் நடத்த இல்லை, நான் நடத்த போறது இல்லை, எனக்கு வேலை இருக்கு, வேற வேலை இருக்கு, அதனால நான் நடத்தல அப்படின்னு அவர் வேற சில விடயங்களும் சொல்லியிருக்காரு. பல பேருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அவர் நடத்தல அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் சோசியல் மீடியாவில் டிஜிட்டல் ஃபார்ம்ல போட்டிருக்காரு. சரிங்களா? இது கண்டிப்பா ஒரு சிறந்த ஒரு செய்தி, சந்தோஷமான செய்தி. காரணம் பிக் பாஸ் 7 தமிழ் நவம்பர் 4, 2023 பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒரு அப்பாவிக்கு அந்த நபர் பண்ணாத தவறுக்கு இவர் பண்ண ஒரு இது இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட நீங்க பார்த்தது 3 மணித்தியாலம், அது 1.5 மணித்தியாலம் தான். ஆனா அந்த எபிசோட் எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தியாலங்களுக்கு கிட்ட. அப்ப பிரதீப்போட நிலைமையை நினைச்சு பாருங்க. அந்த மனிதர் பண்ணாத ஒரு விடயம், அதுவும் குற்றம் சுமத்தினவர்களையே இவர் தீர்ப்பை வழங்க வைத்தது. அதுவும் இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு டிவி விரும்பல, தமிழ் பிக் பாஸ் டீம் விரும்பல. சார், ஜெலோ கார்டு, கிரீன் கார்டு அதோட சேர்த்து ரெட் கார்டையும் வைங்கன்னா, இல்லை ரெட் கார்டு தான் வைக்கணும்னு இவர் சொன்னால் பல பெரிய மீடியாக்களை சொல்லியிருந்தார்கள். அப்படி ஒரு அநியாயத்தை நவம்பர் 4 நடத்தினதுக்கு அப்புறம் மக்கள் கமல்ஹாசன் அவர்களுக்கு வைத்த ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஐயா பிக் பாஸை விட்டு நீங்க போயிருங்க அப்படின்றது தான். சரிங்களா? கிட்டத்தட்ட 90% மக்கள் கமல்ஹாசன் அவர்கள் சீசன் 8 நடத்தக்கூடாது அப்படின்னு தான் இருந்தார்கள், எதிர்பார்த்தார்கள், விரும்பினார்கள். பல பேர் கோயிலில் போய் கூட பிரார்த்தனைகள் பண்ணியிருந்தார்கள். அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பதில் கிடைச்சது தான் கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த ஒரு முடிவு. அதுக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா நல்ல முடிவு தான். சரிங்களா? இது கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு தான். இப்போ கூட அந்த நவம்பர் 4, 2023 பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒரு அப்பாவிங்க, அப்பா இல்லை, அம்மா இல்லை, சொத்து பத்தி எதுவும் இல்லை, இனிமேல் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், நல்லா அவர் தான் வின்னர்னு மக்கள் முடிவு பண்ணியிருந்தார்கள். இப்போ அவர் 50 லட்சம் ரூபாய் காசுன்றது அவருக்கு இவ்வளவோ அவரோட வாழ்க்கையை மாற்றி இருக்கும். அதெல்லாமே இல்லாமல் போனது இந்த விடயத்தினால தான், இந்த ஒரு தவறான ஒரு முடிவால தான். அதுக்கப்புறம் விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் நேர்மையாக தான் நடந்தார்கள். அந்த நவம்பர் 5 இருந்து நவம்பர் 10 வரைக்கும் பிரதீப் குற்றமற்றவர் அப்படி என்பதை காமிப்பதற்கே அவங்க நிறைய டாஸ்க் வச்சாங்க, வெளிப்படையாகவே சொன்னார்கள். அதுக்கப்புறம் பிரதீப் ஆண்டனி அவர்களே ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, விஜய் டிவிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு தீபாவளி எபிசோடுக்கு திரும்ப வாங்கன்னு, பட் நான் வெளியில வந்துட்டேன், கேமை பார்த்துட்டேன், அப்போ திரும்ப உள்ளுக்குள்ள போறதுனா சுவாரஸ்யம் இருக்காது, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாரு. ஹி இஸ் அ பர்ஃபெக்ட் கேமர், பெஸ்ட் கேமர் பிரதீப் அண்ணா. சரிங்களா? பட் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்கள் அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியிருப்பார். எப்பயுமே சொந்தமா உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கு, தன்னைத்தானே செதுக்கி முன்னுக்கு வர்ற நபர்களுக்கு ரோசம் அதிகம் இருக்கும். அப்படி கமல்ஹாசன் அவர்கள் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட முகத்தை ஃபேஸ் பண்ண மேபி அது நானும் பிரதீப் அவரோட இடத்துல இருந்திருந்தா அதான் நான் பண்ணியிருப்பேன். அதை பிரதீப் பண்ணா எடுத்த விதம், முடிவெடுத்தது கரெக்டு தான். சரிங்களா? அப்போவே பல மக்கள் சொன்னது, கமல்ஹாசன் அவர்கள் நடுவிலேயே சீசன் 7 போங்க, வேற யாரையாவது கோர்ஸ் பண்ண விடுங்கன்னு. அவர் அப்போ அதை பண்ணல. நான் கூட பயந்து கொண்டிருந்தேன், நான் கூட சொன்னேன் அவர் தான் நடத்த போறாருன்னு. முதல் பல பேர் வேற பேரை சொன்னார்கள். அதுக்கப்புறம் போன வீக் ஃபுல்லாவே கமல்ஹாசன் தான் நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்கள் திடீரென்னு ஒரு முடிவு, அவரே சொல்லிட்டாரு, நான் சீசன் 8 நடத்தல அப்படின்னு. சரிங்களா?
ஆக்சுவலாக இந்த சில பேர் வருவார்கள், 7 சீசனில் ஒரு சீசன் தானே தப்பாக முடிவு எடுத்தாரு, அதுக்கு ஏன் இப்படின்னா, ஒருத்தனுடைய வாழ்க்கையோட விளையாடுறது வந்து மிகப்பெரிய ஒரு பாவம். அது பிரதீப்புக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு கொடூரம், பெரியதொரு அநியாயம். சரிங்களா? அப்படி இது ஒரு கத்தானே பண்ணார் அப்படின்னு சொல்றவர்கள் வாழ்க்கையில் நடந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 7ல் மட்டும்தானா கமல்ஹாசன் அவர்களுடைய தீர்ப்புகள் பிள்ளையா இருந்துச்சு, கோஸ்ட் பண்ற விதம் பிள்ளையா இருந்துச்சுன்னா இல்லை, சீசன் 6ல் நடந்துச்சு. ஜனனி அவர்களுக்கு அநியாயம் தான் நடந்துச்சு. ஒருக்கா கூட அந்த பொண்ணு அவர் வந்து மோட்டிவேட் பண்ணல, விஷ் பண்ணல. அதே நேரத்தில் சிவன் கணேசன் அவர்களுக்கு அவர் வந்து காமித்த ஃபேவரிசம், 2வது வீக்கே சிவன் வழியில போக வேண்டிய நபர். இது லைவ்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கமல்ஹாசன் அவர்களுடைய கோஸ்ட் பண்ற விதம் பல மக்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கு முதல் லைவ் இல்ல, அதனால தெரியல. பிபி அல்டிமேட் ஃபர்ஸ்ட் லைவ் தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அது சக்சஸ்ஃபுல்லா நடக்க காரணம் சிலம்பரசன் அவர்கள். கமல்ஹாசன் அவர்கள் 3வது வீக்கோட போயிட்டாங்க. மீதி இருந்த 7 வீக்குமே சிலம்பரசன் அவர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. பிபி அல்டிமேட் 70 நாள். சரிங்களா? ஸோ இந்த லைவ் வந்ததுக்கு அப்புறம் தான் கமல்ஹாசன் அவர்களுடைய உண்மையாக கோஸ்ட் பண்ணுற விதம், அதில் இருக்கிற பிள்ளைகள், ஃபேவரிசம் பல மக்களுக்கு தெரிய வந்தது. சரிங்களா? நான் கூட பயந்துட்டேன், சீசன் 8 சீசன் 9 அப்படின்னு இவர் தான் பண்ணி கொண்டிருப்பாரு. நம்ம தமிழ் பிக் பாஸுக்கு ஆல்ரெடி சீசன் 7ல் நடந்த அநியாயத்தினால சீசன் 8க்கு தமிழில் எதிர்பார்ப்பு இல்லை. இப்போ இந்த நியூஸ் வெளியில் வரும் வரைக்கும். சரிங்களா? பல மக்கள் சொல்றது என்னன்னா, அதே ஃபேவரிசம், அதே குரூப்பிசம். கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஏதோ பட்டும் படாமல் ஏதோ ஒன்று கதைப்பாரு. யாராவது போன வாட்டி மாயா, அதுக்கு முதல் சிவின், ஸோ இந்த வாட்டி யாராவது வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஃபேவரிசம் காமிப்பாரு. என்னத்தை பார்த்துக்கிட்டு அப்படின்னு தான் பல பேரோட மனநிலை என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயே வரும். பட் அப்படி இருக்கக்குள்ள நானும் பயந்துட்டேன். ஏன்னா தெலுங்குல எல்லாம் பிக் பாஸ் 8க்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு. ஏன்னா சீசன் 8ல் பிரதீபை போல அங்கே பல்லவி பிரசாத்னு ஒருத்தர், அவங்க தான் டைட்டில் வின் பண்ணாங்க. அப்போ மக்களுக்கு விரும்பினது நடக்கக்குள்ள மக்கள் வரவேற்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். அமோக வரவேற்பு சீசன் 8க்கு கிங் நாகார்ஜுனா அவர்களுக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம பிக் பாஸில் இல்லையே, ஒருவேளை தமிழ் பிக் பாஸ் அழிஞ்சிருமா அப்படின்னு இருக்கக்குள்ளதான் இப்படி ஒரு நல்ல செய்தி. கண்டிப்பாக இது தமிழ் பிக் பாஸுக்கும் சரி, தமிழ் பிக் பாஸை விரும்புகிறவர்களுக்கும் சரி, தமிழ் பிக் பாஸுக்குள்ள போற பிரதீப் போல போட்டியாளர்களுக்கும் சரி, இது ஒரு நல்லதொரு ஆரம்பம், நல்லதொரு செய்தி தான். அண்ட் இப்படி ஒரு நல்ல முடிவெடுத்த கமல்ஹாசன் அவர்களுக்கு நன்றி. அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய கோஸ்ட்டும் தவறான முடிவுகள் எடுத்தாலும் நேர்மையின் வழி நடந்து பிரதீப் அவர்கள் பக்கம் நின்ன விஜய் டிவிக்கும் தமிழ் பிக் பாஸ் டீமுக்கும் பிக் சலூட். சரிங்களா? சோகி மகளே, கமல்ஹாசன் அவர்கள் சீசன் 8ல் இல்லை. இனிமேல் வந்து புதிய கோஸ்ட் யாரு அப்படின்னு தெரியல. சில வேளைகளில் இந்த பிக் பாஸ் தமிழ் இன்னும் பின்னுக்கு போகலாம். சரிங்களா? 6-13 இப்போ பார்க்க போனால் மேபி அக்டோபர் 20 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. நம்ம அதை பற்றி பிறகு பேசுவோம். இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி தான், நான் எதிர்பார்க்காத செய்தி தான். சரிங்களா? நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.